Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. 5-star K Sendil மற்றும் Duvin Studios presents சிபிராஜ் நடிப்பில் 10 hours வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காஷ்மீர்ல நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். நீங்க ஆல்ரெடி காஷ்மீர்லயும் பணியாற்றி இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் 28 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. பாதுகாப்பு குறைபாடு தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? முதல்ல இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து மக்களும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு வலியில் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சகோதர சகோதரிகளை இழந்து எல்லோரும் அந்த மனவெளியில் இருக்கின்றோம். இதற்கான தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு ஆவேசமும் ஒவ்வொரு இந்தியனுடைய மனதிலும் இருக்கின்றது அப்படிங்கிறத நான் இங்க பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தீவிரவாத தாக்குதல் தீவிரவாதிகளுடைய முதுகெலும்பற்ற தன்மையையும் கோழைத்தன்மையும் பறைச்சாற்றுவதாக இருக்கின்றது அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தீவிரவாதி மோத வேணும்னு இந்திய இராணுவத்தோடு அவர்கள் மோதி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா துணை படைகளோடு, அதாவது சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அது மாதிரி இருக்கக்கூடிய படைகளோடு மோதி இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டு பெண்களிடமும் குழந்தைகளிடமும் ஆண்களிடமும் ஒரு டூரிஸ்டா போயிருக்கிற ஒரு பொதுமக்களிடம் தன்னுடைய வீரத்தை காண்பித்து அவர்களை சுடுவது என்பது மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு ஒரு கொடுமையான செயலாக இதை பார்க்கின்றோம். இதற்கான தகுந்த பலமான அடியை அவர்களுக்கு நமது நாடு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு பதிவிடுறேன். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தவறு நடக்கும் பொழுது, எஸ்பெஷலி ஒரு தீவிரவாத செயல் நடக்கும் பொழுது மக்களிடமும் அது மாதிரி நம்ம பார்க்குறப்ப ஒரு ஊடகத்தினிடமும் ஏற்படுகின்ற முதல் கேள்வி செக்யூரிட்டி லேப்ஸ் உளவுத்துறையினுடைய அஜாக்கிரதை அப்படின்னு தான் எல்லோரும் பேசுவார்கள். அதுதான் பேசிக்கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பல சகாப்தமாக நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தான். ஆனால் அது சற்று மைக்ரோ லெவலில் நம்ம பார்க்குறப்ப எதனால் இது ஏற்படுகின்றது? ஏன்னா அவர்களும் உளவுத்துறை என்பது நமக்கு தெரிஞ்சா என்ன நினைப்போம்? ஐபின்னு நினைப்போம், ரான் நினைப்போம். அதை தாண்டி நம்மளால் நினைக்க முடியாது இல்லையா? ஆனால் பல உளவுத்துறைகள் இருக்கின்றன. மத்திய உளவுத்துறை, மாநிலத்திற்கான உளவுத்துறைகள், அது மாதிரி இராணுவத்திற்கான உளவுத்துறைகள், அது மாதிரி துணை இராணுவத்திற்கான உளவுத்துறைகள் அப்படின்னு நிறைய உளவுத்துறைகள் இருக்கு. அவர்களுடைய பாணியில் அவருடைய அந்த உளவை அவர்கள் செவ்வனை செய்வார்கள். அங்க கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லா உளவுத்துறைக்கும் அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி பார்க்கிறப்ப இராணுவத்திடம் உளவுத்துறை இருக்கிறது, துணை இராணுவத்திடம் இருக்கின்றது, அங்க இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்ல உளவுத்துறை இருக்கின்றது. அது மாதிரி நம்ம தாண்டி பார்க்கும்பொழுது மத்திய உளவுத்துறை அமைப்புகள் பல இருக்கின்றன. ஆகையால் எல்லா உளவுத்துறையும் ஒரே நாளில் தூங்கிடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன் இந்த விஷயம் வெளியில வரல அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா அங்க நான் சர்வீஸ் பண்ணதுனால 2001 2004 வரை கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆர்ஆர் டெல்டா ஃபோர்ஸ்ல நான் சர்வீஸ் பண்ணதுனால இந்த நிலையை என்னால் பெட்டரா சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, தீவிரவாதிகள் இராணுவம் மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இராணுவத்தோடு மோத மாட்டாங்க. சிறு சிறு குழுக்களாக 5 6 பேர், 7 பேர், 8 பேர், அது மாதிரி அந்த 8 பேரும் 2-3 குழுக்களா பிரிஞ்சு ஒரு தனித்தனியான இடத்துல போய் ஒரு தாக்குதல் தாக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஹிட் அண்ட் ரன்னு சொல்லுவோம். போய் அவங்கள தாக்க வேண்டியது, அப்புறம் அங்க இந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியது. இதுதான் அவர்களுடைய வேலை. அப்படி அந்த குழுக்கள் ஒரு தாக்குதல் செய்யும் பொழுது அந்த சிறு குழுவை தாண்டி அந்த மெசேஜ் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அதை யார் கோஆர்டினேட் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி ஐஎஸ்ஏனுடைய உத்தரவால் லஷ்கர் இ தொய்பா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு குழுக்கு லான்ச் பேட்ல இருக்கக்கூடிய ஒரு குழுக்கு, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லான்ச் பேடுன்னு சொல்லுவோம். அங்க அந்த தீவிரவாதிகளை ட்ரைனிங் செஞ்சு அங்க தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள அனுப்புவார்கள் இது மாதிரி தாக்குதல் பண்றதுக்காக. அந்த லான்ச் பேட்ல இருந்து அனுப்புறப்ப
அந்த குழுவுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துக்கு போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. மற்ற யாருக்கும் தெரியாது. ஸோ அவர்களும் தன்னுடைய அந்த செய்தியை வந்து பாதுகாப்பாக ஒரு கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி தான் வந்து நம்மளுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சு நிறைய விஷயத்த முன்கூட்டியே சொல்லி அதை நம்ம வந்து தவிர்த்திருக்கின்றோம். ஆகையால் முழுமையாக உளவுத்துறையினுடைய அந்த உளவால் நம்ம இதை வந்து தடுக்க முடியுமா என்றால், உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு நாடாலும் உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு உளவுத்துறையாலும் 100% வந்து இதை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு விஷயத்த. இதை தாண்டி நம்ம பார்க்கும்பொழுது பாதுகாப்பு லேப்ஸ்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க ஸ்டார்டிங்ல. பாதுகாப்பு லேப்ஸ் அப்படிங்கிறது நீங்க சொல்றது ஒரு அருமையான ஒரு வார்த்தை அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அந்த பெஹல்காம்ல அந்த டாப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹில் டாப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹில் டாப் மலையின் உச்சி அங்க இருக்கக்கூடிய அந்த சமத்தளியில அந்த புல்வெளியில தான் அவங்க வந்து தன்னுடைய சந்தோஷமான நாட்களை கழித்து கொண்டிருந்தார்கள். இங்கேருந்து போயிருந்த இந்தியாவிலிருந்து பல பாகத்திலிருந்து சென்றிருந்த அந்த டூரிஸ்ட் வந்து பயணிகள் வந்து சென்றிருந்தார். அந்த இடத்துல வந்து போயிட்டு டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்றான். அங்க வந்து கிட்டத்தட்ட 1000 to 1500 வந்து டூரிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு அங்க போயிட்டு வர்றதா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது அங்கு இருக்கின்ற ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஏன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸை நான் சொல்றேன், ஏன் துணை ராணுவத்தையும் சொல்லவில்லை? துணை ராணுவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய அந்த ரோடு இல்லையா, அதாவது வந்து மெட்டல் ரோடுன்னு சொல்லுவோம், பிளாக் டாப் ரோடுன்னு சொல்லுவோம், தார் ரோடு இல்லைன்னா என்ன ரோடு இருக்கோ, மெயின் ஹைவேஸ் இருக்கோ, அதை வந்து செக்யூர் பண்ண வேண்டியது, அதுல ஐஇடி பாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது, அங்க ஏதாவது தீவிரவாதிகள் வந்து தாக்குவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது, அந்த ரோடை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறது, அதை பாதுகாக்க வேண்டியது ராணுவத்தினுடைய வேலை. எப்பொழுது வந்து ஒரு இடத்துல வந்து தீவிரவாதி தாக்கிட்டான்னு தெரிஞ்சதோ அந்த தீவிரவாதியை வந்து தீர்த்து கட்டுவதற்காக ராணுவம் செல்லும். ஆனால் பொதுமக்களினுடைய சேஃப்டி, அவர்களுடைய லா அண்ட் ஆர்டரை பார்ப்பது அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினுடைய வேலை. ஆகையால் அந்த டாப் ஏரியால வந்து, அதாவது வந்து அந்த டாப் ஏரியாவுக்கு போகணும்னா அதுக்கு தனி ரோடுலாம் கிடையாது, அது நடைபாதை வழியா தான், ட்ரக்கிங் வழியா தான் மேலே போகணும். அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து அந்த இடத்தினுடைய பாதுகாப்பு வந்து கம்ஸ் அண்டர் அது ஸ்டேட் போலீஸ். ஆகையால் அந்த ஸ்டேட் போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை என்பது தெரிய வருகின்றது. ஏன் இல்லை என்பது தெரிய வருகின்றது அப்படின்னா, இந்த நிகழ்வு நடக்கும்போது கிட்டத்தட்ட 17 நிமிடங்கள் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. துப்பாக்கி சூடு 17 நிமிடங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொருயா போய் பார்த்து கேட்டு அவன் வந்து இந்துவான்னு பார்த்து அவனோட உடையை வந்து களைய சொல்லி பார்த்து சுட்டிருக்கான். ஸோ அவ்வளோ பேர் வந்து சுடுறதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 28 பேரை வந்து சுட்டிருக்கான், அதுக்கு மேல சுட்டிருக்கான், 28 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த செயலை செய்வதற்கு அவங்க நிறைய டைம் எடுத்திருக்காங்க, 17-18 நிமிஷத்துக்கு மேல எடுத்திருக்காங்க. அப்ப அங்கேயே வந்து அங்க மாநில காவல்துறை அங்க இருந்ததுன்னு, இப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை, அங்க எல்லோருமே வந்து AK-47 வச்சிருப்பாங்க, வெப்பன் வச்சிருப்பாங்க. டியூட்டியில எல்லா வந்து காவலர்களும் அவங்க வெப்பன் தான் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்க அங்க இருந்திருந்தாங்கன்னா ரிட்டாலியேட் பண்ணியிருப்பாங்க, திருப்பி சுட்டிருப்பாங்க அந்த டெரரிஸ்ட். திருப்பி சுடும்பொழுது காவல்துறைக்கும் அந்த டெரரிஸ்டுக்கும் வந்து இன்ட்ராக்ஷன் ஆயிருந்திருக்கும். அப்போ அங்கே வந்து அந்த துப்பாக்கி சூடு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ மக்கள் வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க வந்து வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கும், குறைந்த சேதம் ஏற்பட்டிருக்கும். ஆகையால் அந்த ரியாக்ஷன் டைம், அவர்களை மீது தாக்கி, அதாவது தீவிரவாதிகளை தாக்கி அவர்களை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அங்க ஃபோர்ஸ் இல்ல அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இந்த விஷயம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு இருந்திருக்கு, இந்த விவகாரத்துல பங்கு வகிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப காஷ்மீர் அந்த பெகல்காம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சைக்குன ஒரு பகுதி தானே. அப்போ வந்து ஆர்மி ஃபோர்ஸும் அங்க இருந்திருக்கணும் தானே. இயல்புல அந்த பகுதிங்கிறது எந்த மாதிரியான பகுதி? ஒரு சேஃபான பிளேஸ் அது, ஏன்னா சுற்றுலா பயணிகள்லாம் அங்க வராங்க அப்படிங்கும்போது சர்மா, ஆல்ரெடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப த்ரெட்லாம் தெளிவா இருக்கா உங்களுக்கு இல்லையான்னு நான் பார்த்துட்டு தான் வந்து அந்த இடமே வந்து அனுமதிச்சிருப்பாங்க இல்லையா? ராணுவம், துணை ராணுவத்தோட வேலை என்ன, காவல்துறையோட வேலை என்ன, மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர்னு ஒரு இது இருக்கு. அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவமோ துணை ராணுவமோ போய் தலையிட முடியாது, அதுல அவருடைய வேலைகள்ல போய் தலையிட முடியாது. புரியுதுங்களா? எப்படி நம்ம ஊர்ல நம்ம என்ன சொல்லுவோம், மாநிலத்தினுடைய சுயாட்சியை வந்து பறிக்க வந்துட்டாங்க அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு நம்ம பேசுறோம் இல்லையா? அது மாதிரி எது வரைக்கும் வந்து கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், மிலிட்டன்ட் வந்து இந்த இடத்துல வந்துட்டான், சுட்டுட்டான், மிலிட்டன்ட் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா துணை ராணுவத்திற்கும் யாரும் அழைப்பதை விழிக்க வேண்டாம், அவங்க வருவாங்க, தான் வேலை செய்வாங்க. அதுக்கு தான் அங்க இருக்காங்க தவிர அந்த மாநிலத்தில் இருக்கின்ற லா அண்ட் ஆர்டரை காப்பதற்கு அங்க இருக்கிற காவல்துறை தான் இருக்கு, அவங்க தான் அதை செய்வாங்க. அவங்களை தாண்டி ராணுவம் போய் செய்ய முடியாது. இல்ல அவங்க இப்ப மேல இந்த எஃப்ஐஆர் சம்பவத்துக்கு போட்டுருவாங்க, ராணுவத்தின் ராணுவம் மீது. வந்து எதுவும் பண்ண முடியாது, காவல்துறை தான் பண்ணியிருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போ
வந்தது பயங்கரவாதிகள் அந்த இடத்துல அப்படிங்கும்போது யாரு இல்ல பாதுகாத்திருக்க வந்தது வேண்டும்? பயங்கரவாதிகள் அப்படிங்கும்போது ஆர்மி எல்லாம் மீறி தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல தானே செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க போயிருக்கீங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு? அந்த வாய்ப்பு அமையல. நீங்க என்ன செய்யுங்க, இதெல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, பெஹல்காம்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அழகான கேள்வி கேட்பதற்கும் சொல்லுகின்ற வார்த்தை புரிவதற்கும் உங்களுக்கு வந்து நிறைய இன்னும் அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ராணுவத்தினுடைய துணை ராணுவத்தினுடைய வேலை என்னன்னா, ஹைவேஸ் அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, பெரிய ட்ராக் ரோடு, ஹைவேஸ் ரோடு இருக்கு, அந்த ரோடுல சானிடைஸ் பண்றது, அங்க வந்து தீவிரவாதிகள் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது, அந்த இடத்துல வந்து இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை, கன்னி வெடி ஐஇடி எதுவும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்றது, அங்க வந்து அம்புஷ் பண்றதுக்கு தீவிரவாதிகள் எங்கேயும் ஹைட் அவுட் மேல இருந்து தயார் யாரும் இல்லை அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றது, அந்த ரோடை பாதுகாப்பது, ஒரு 100 மீட்டருக்கு ஒரு ராணுவ வீரர் வச்சு அந்த ரோடு முழுக்க பாதுகாப்பது. நீங்க போனீங்கன்னா ஜம்முல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீநகர் தாண்டி நீங்க வந்து லே வரைக்கும் அந்த ரோடு முழுக்க பாதுகாப்பாங்க. அது ராணுவத்தினுடைய வேலை, பொதுமக்கள் போகின்ற அந்த முழு ரோட. இப்ப அந்த ரோடுல இருந்து அவங்க வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போறாங்க, ஒத்தையடி பாதையில உச்சி மலைக்கு போறாங்க, அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸினுடைய வேலை. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இஃப் அந்த ஒத்தையடி பாதையில மேல போய் அவங்க வந்து டூரிஸ்ட் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் கொடுக்குவதில் அந்த காவல்துறையினுடைய, ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறையினுடைய பணியில் ஏதாவது வந்து உதவி தேவைப்பட்டாலோ அல்லது தீவிரவாதிகளுடைய பிரசன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலோ உடனடியாக குயிக் ரியாக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, QRT அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராணுவத்தினுடைய துணை ராணுவத்தினுடையது, அவங்களது பக்கத்துல இருக்கும், ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அது மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். உடனடியா இன்டிமேஷன் ஃபயர் சத்தம் கேட்ட உடனே போலீஸ் சொல்லணும், ரைட்டிங்ல கொடுக்கணும் எதுவும் கிடையாது, ஃபயர் சத்தம் கேட்ட உடனே இவங்க உடனடியா மூவ் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க தீவிரவாதியை வந்து தாக்குவதற்கு. மக்கள் சொல்றாங்க அங்க வந்து ஆர்மி ஸ்பெஷல் ஆக்ட் பவர் வந்து வச்சிருக்க கூடாது, ராணுவமே இருக்கக்கூடாது, அங்கேருந்து எடுங்கன்னு ஒரு வாட்டி சொல்றாங்க. இன்னொரு வாட்டி சொல்றாங்க, எப்பா அது நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அகைன் அண்ட் அகைன் வந்து பெட்டிஷன் கொடுக்கறது, இடத்த வந்து உடனடியாக தேர்தல் நிறுத்துங்க, அங்க வந்து அரசை வந்து ஆள வைங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை ஆள வைங்க, அங்க எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அங்க சரின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அவங்களுடைய தொல்லை தாங்காமல் இல்ல நீங்க உடனடியா நீங்க வந்து அங்க வந்து எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ராணுவத்தினுடைய அங்க யார் வந்து சொல்லணும், அந்த இடத்துல வந்து அமைதி வரக்கூடிய நிலை இருக்கா, எல்லா தீவிரவாதிகளும் வந்து அழித்து விட்டோமா, இல்ல இன்னும் தீவிரவாதிகள் அங்க வந்து இருக்கின்றார்களா, எவ்வளவு சதவீதம் இருக்கின்றார்கள், மக்களுக்கு இது பாதுகாப்பா, அதை யார்கிட்ட கேட்டிருக்கணும், அது அந்த கோர்ட் வந்து ஒரு ராணுவத்திடமும் வந்து உளவுத்துறையிடம் கேட்டிருக்கணும், கேட்கறது கிடையாது. பெட்டிஷன் வந்துருச்சு, நீங்க சொல்றாங்க, நீங்க வந்து கொடுங்க, கொடுத்தாச்சு. இப்ப அங்க வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து ஏற்பட்டுடுச்சு, உடனே அந்த இடத்துல பாதுகாப்பே இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர், உடனே அப்படியே பலட்டிக்கு மாத்தி இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஒரு நோக்கத்தோடு பேசக்கூடியவர்களுடைய வார்த்தைகள், அதெல்லாம் வந்து இந்தியாவிற்கு கிடைக்கப்பட்ட ஒரு சாபமாக பார்க்கின்றேன். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்ரேலில் வந்து ஒரு தாக்குதல் நடந்தது, ஒன்னே எதிர்கட்சிகள்ல இருக்கிறவன் வந்து நெத்தன்யாகு ஒழுங்கா வந்து ஆட்சி செய்யவில்லை, இங்க சட்டம் ஒழுங்கு செய்யவில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு முதல்ல இருந்த பிரைம் மினிஸ்டர் அவர் ராணுவத்துல போய் சேர்ந்தாரு, நான் போய் போரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாட்டுப்பற்று, அந்த தியாக உணர்வு, நாடு நாடு மக்கள், நாட்டு மக்களினுடைய உயிர், அவர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த உயிர் மூச்சு எப்பொழுது வந்து ஒரு அரசியல் அமைப்பினுடைய தலைவர்களிடம் இருக்கின்றதோ அன்னைக்கு நிச்சயமாக இந்தியாவில் ஒரு தீவிரவாதிகள் கூட வர முடியாது. பாகிஸ்தானோடு சீனாவோடு எல்லையை பகிர்ந்திருக்கிறது எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் தானா, எவ்வளவு மாநிலங்கள் இருக்கின்றன, உத்தராகண்ட் எடுத்துங்க இருக்கு உங்களுக்கு, அது மாதிரி நீங்க இந்த 5 சிஸ்டர்ஸ் முழுக்க எடுத்துட்டு அந்த பக்கம் முழுக்க இருக்கு, இந்த பக்கம் நீங்க வாங்க, இந்த இந்த இதுல ஜம்மு அண்ட் காஷ்மீரை தாண்டி லடாக் சைடு இருக்கு, அதுக்கப்புறம் கீழே வாங்க இருக்கு, எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் கிடையாது, ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் இருக்கு? ஏன் இந்த தீவிரவாத தாக்குதல், இந்த தீவிரவாதிகளுக்கு இந்த துணை போகுபவர்கள் பிரிவினைவாதிகள் பொது மேடையில பார்லிமெண்ட்ல வந்து பேசுறாங்களே, தீவிரவாதிகளுக்கு வந்து உறுதுணையாக பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்களே, நம்மள்ட்ட இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, சோ அவை குறிப்புகள் இருக்கின்றன, பல விஷயங்கள் இருக்கின்றன. சோ இதெல்லாம் வந்து திருத்தக்கூடிய ஒரு நிலை வந்து நமக்கு வரணும். ஒரு தீவிரவாதி, பாகிஸ்தானுடைய தீவிரவாதி அந்த அந்த பகுதியினுடைய அங்கு இருக்கிறவர்களுடைய ஒரு உதவி இல்லாமல் அங்கு அவர்களால் தீவிரவாத தாக்குதலிலோ தீவிரவாதத்திலோ செயல்பட முடியாது. இப்போ உங்க தெருவில் நீங்க இருக்கீங்கன்னா, உங்க தெருவில் யார் தெருவில் இருக்கிறவங்கன்னு உங்களுக்கு தெரியும், யாரோ பூசாவை தெரியும்னா யாரா அங்க நிக்கிறேன்னு நீங்க கேட்பீங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு 10 பேர் அங்க சுத்திட்டு இருக்கான்னு, அப்ப உங்களுடைய துணையால் தான் அங்க இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரிதான் அந்த மாநிலத்திற்குள் ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து செயல்படுகின்றது என்றால் நிச்சயமாக
அங்க இருக்கின்ற அந்த அரசியல் அமைப்பு, அங்க வட்டம் மாவட்டம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து தெரு எல்லாம் இருக்கிற அந்த அரசியல் அமைப்பு அந்த மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆகையால் மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு விஷயம் ஏன் அங்க நடக்குதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நம்ம வந்து பார்க்கணும் அந்த விஷயத்தை. ஆனால் நே இன்று இன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். இது நல்ல விஷயம், விழித்துக் கொண்டு விட்டார்கள். எல்லா இடத்திலும் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷமிடுகின்றார்கள், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். ஏன்னா இந்த ஆர்டிகல் 370 அப்ளிகேஷனுக்கு பிறகு நான் வந்து கடந்த வருடம் வந்து நான் போயிருந்தேன், கார்கிலுடைய விஜய் திவஸுக்காக போயிருந்தேன். ம். போறப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அங்க 4 லைன் வந்து ரோடு இருக்கு, ரெண்டு பக்கமும் எக்கச்சக்கமான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், நிறைய வந்து ஹோட்டல்ஸ் தங்குறதுக்கு வந்து விடுதிகள், நிறைய வந்து ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு வந்து ஹோட்டல்ஸ். அந்த இடமே டோட்டலா மாறி இருந்தது. மக்கள் இருக்கின்ற இடம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெஹல்காம்ல 5000 சில்லற தான் வந்து மக்களுடைய தொகையை, மொத்த தொகை. அங்க 4000 சில்லற வந்து மக்கள் வந்து தங்கும் வீடு வசதிகள் அங்க இருக்கு, டூரிஸ்ட் வந்து தங்குவதற்கான அறைகள் இருக்கு, ரூம்ஸ் அங்க இருக்கு. மக்கள் வந்து அங்க டாக்ஸி பண்றாங்க, வந்து மக்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கைவினை பொருள் வந்து சேல் பண்றாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் அவங்களுக்கு அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. இப்ப இது மாதிரி ஒரு நிகழ்வால் அவருடைய வந்து பிசினஸ் வந்து நின்று போயிடுது, அவருடைய வந்து தொழில் வந்து நின்று படுகின்றது. அங்க வேற எதுவும் கிடையாது அவங்களுக்கு, ம். வேற பெரிய ஃபேக்டரியோ ஒரு பெரிய ஒரு தொழில் துறையோ எதுவும் அவங்களுக்கு கிடையாது, இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒன்லி டூரிசம் தான் இண்டஸ்ட்ரி. ஸோ அது வந்து தடைப்படும் பொழுது அவருடைய வாழ்வாதாரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, மறுபடியும் பின்னுக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆகையால் இப்பொழுது விழித்துக் கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்கள் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக இப்ப பொதுமக்கள் கோஷம் போட்டு இப்ப வந்து ரோட்ல வந்து இறகின்ற நிலையை இன்று நாம் காண முடிகின்றது. அதான் சார், இதே இன்னொரு மக்கள் தான் முக்கியமா வந்து ஆர்டிகல் 370க்கு முன்னாடி கல் எடுத்து அடிச்சவன், இன்று மாறிவிட்டார்கள். ஆகையால் மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த நிச்சயமாக இந்த மாற்றம் என்பது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வரும். அங்க இருக்கின்ற வந்து இஸ்லாமியர்கள் எல்லாருமே தவறானவர்கள் கிடையவே கிடையாது. அங்க இருக்கின்ற பாதுகாப்பு அந்த போலீஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்ல இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிட்டத்தட்ட 20,000க்கு மேலானவர்கள் வந்து இதுவரை இந்த தீவிரவாதத்திற்காக தன்னுடைய உயிரை நீத்திருக்கின்றார்கள், தன்னுடைய தாய்நாட்டை காப்பதற்காக. ஆகையால் அங்கு இருக்கின்ற கரும்புள்ளிகள், அங்க இருக்கின்ற கருப்பு ஆடுகள், அவர்களை வந்து களையெறிய வேண்டும். அங்க இருக்க அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் மூத்த நிலையில் இருந்தாலோ, இல்ல வந்து பணத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலோ, இல்ல தீவிரவாதத்தில் மிகப்பெரிய நிலையில் இருந்தாலோ, யாராக இருந்தாலும் நாட்டிற்காகவும் நாட்டு பாதுகாப்பிற்காகவும் பங்கம் விளைக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களை களை எறிந்தால் ஒழிய இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதான் இந்த பெகல்காம் நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 தீவிரவாதிகள் காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்லை. இப்போ அந்த 3 பேரும் வந்து சுட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவங்க இன்னும் அதே பகுதியில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்களா, இல்ல நம்மளோட மிலிட்டரி ஃபோர்ஸ் அவங்கள வந்து இது வரைக்கும் டார்கெட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாச்சு. 4 வந்து தீவிரவாதிகள், அவரோட பேரும் கொடுத்தாச்சு, மூசா, யூனஸ், ஆசிஃப், அபுதுல்லா. ம். இவங்க வந்து 4 பேர் வந்து அவங்களுடைய பேர் வந்து கொடுத்தாச்சு, அவங்களுடைய போட்டோவும் வந்து உளவுத்துறை கொடுத்து விட்டது, இவர்கள் தான் இதில் ஈடுபட்டார்கள் என்று. அந்த ஏரியாவில் வந்து விக்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு, அவங்க தான் வந்து ஏஓஆர் சொல்ல ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஏரியாவை பாதுகாக்கக்கூடிய, அந்த தீவிரவாதத்தை துவம்சம் செய்யக்கூடிய அந்த இராணுவ பிரிவு, அந்த விக்டர் ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அவர்கள் நேத்தே தன்னுடைய அந்த வேலையில் இறங்கி விட்டார்கள். ஒவ்வொரு மலை முகட்டிலும், ஒவ்வொரு மலையினுடைய சரிவிலும், ஒவ்வொரு நீர்நிலையிலும் அவங்க வந்து தேடி 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 அவர்களை வேட்டையாடி கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து நிச்சயமாக அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, அதுக்கு கீழே டோடா இருக்கு, டெல்டா ஃபோர்ஸ் இருக்கு, அவங்க அவங்களுடைய வேலை செய்யறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் முழுக்க எங்கெங்க தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள், அவர்களை எப்படி களையெறிய வேண்டும் அப்படிங்கறதுல வந்து இறங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதுவும் வந்து உளவுத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. 42 லான்ச் பேட் அப்படின்னு சொல்லுவோம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல, 42 லான்ச் பேட் தீவிரவாதிகளை உருவாக்கி அங்கிருந்து தீவிரவாதிகளை இந்தியாவிற்கு அமைச்சு தாக்குதல் செய்ய வைக்கணும். அந்த அந்த பகுதி தான் லான்ச் பேடுன்னு சொல்லுவோம். அந்த பேட் வந்து 42 பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருப்பதாகவும், 115 125 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஊடுருவி இருப்பதாகவும் வந்து அவங்க வந்து கிளியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. எப்ப வந்து பனி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், 20 அடி 30 அடி உயரத்துக்கு பனி இருக்கும், அந்த சமயத்துல உள்ளுக்குள்ள வந்து பதுங்கி ஊர்ல இருந்து அந்த கிராமத்திலே தான் வாழ்ந்து, அதுக்கப்புறம் அந்த பனியெல்லாம் உரினதுக்கு அப்புறம் இவங்க வந்து தன்னுடைய அந்த வேலையெல்லாம் காமிப்பாங்க. ஸோ அது மாதிரி இப்போ வந்து அவங்க காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய எல்லா அசைவுகளும், எல்லா விஷயமும் டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, அவங்க கம்யூனிகேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்து நமது உளவுத்துறையிடம் இருக்கின்றது. ம். தகுந்த பாடம் தகுந்த நேரத்தில்
மிகப்பெரிய அடியை அவர்கள் கொடுப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அதான் சார், உங்களுடைய அப்சர்வேஷன்ல இப்போ அந்த 4 பேர் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதான் சொல்லியிருக்காங்களே, நான் உங்களுக்கு சொன்னேனே, நீங்க கொஞ்சம் கரெக்டா கேட்கலன்னு நினைக்கிறேன். 115ல இருந்து 125 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் ஊடுருவி இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து மீடியாவுக்கு வந்து உளவுத்துறை மூலமாக கிடைச்சிருக்கு. அதான் ஸோ இப்போ இந்த அதான் இப்போ வந்து பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்று நிலவுது. ஓவைசியும் அதை சொல்லியிருக்காரு. ஓவைசிலாம் ஒரு மனிதரா வந்து நான் வந்து பார்க்க மாட்டேன். எம்பியா ஓவைசி இருக்காரு, நீங்க நம்ம வந்து அதனால அவரு அவரை கோட் பண்ணி இல்ல ஆகணும்ல. எம்பியா இருக்கல, அல்ல நீங்க கோட் பண்ணுங்க. இதையும் அவருக்கு கோட் பண்ணணும்ல. அவருடைய தம்பி வந்து சொன்னாரு, ஒரு 40 நிமிஷம் நீங்க வந்து போலீஸ் ஃபோர்ஸ் விளக்குங்க, நான் வந்து இந்துக்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொன்னவங்க. அந்த குரூப் தான் அது. ம். ஸோ மக்களை வந்து, அதாவது வந்து தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க வந்து ஒரு பெருமையான ஒரு சகோதரத்துவத்தை பேணுபவர்கள், ஒரு பெருந்தன்மை உடையவர்கள், பெரிய மனமுடையவர்கள், ஒரு தொலைநோக்கு உடையவர்கள் நமது இந்துக்கள். நம்ம என்ன சொல்லுவோம், தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாதுப்பா ம். அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். 2 கைகளால் அவங்க வந்து அணைப்போம். அவங்க என்ன செய்யறாங்க, தீவிரவாதத்தை மதத்தின் பெயரால் தான் தீவிரவாதத்தை கொண்டா வந்துட்டு இருக்காங்க. ம். எப்படி நம்ம வந்து நிறுத்தக்கூடிய நிலையில் இருக்கோங்கிறது எனக்கு புரியல. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஈவன் நம்ம சொல்லணும்னா, இது மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு கசப்பான ஒரு நிலையை இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு இது ஏற்படுத்தி இருக்கின்றது. ம். மிகப்பெரிய ஒரு நல்ல இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் நமது இந்தியாவில் இருக்கின்றார்கள். என்னுடைய வந்து பெரிய நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர் இருக்காங்க. அவர்களுக்கு களங்கத்தை விளைவிக்கின்ற இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து கொண்டு வராங்க. இல்ல, இந்த இடத்துல இந்துக்களான்னு நம்ம சொல்லி வந்து இது பண்ணும்போது மதத்தை கொண்டு ஒரு வரணுமா அப்படின்னு கசப்பான ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் மதம் இந்த இடத்துல அதான் வருதா? பேசிட்டு இருக்கேன். அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நீங்க உங்களுக்கு புரியும். நீங்க நான் சொல்றது உள்வாங்கிங்கன்னா கரெக்டா புரியும். ம். நான் என்ன சொன்னேன்னா, இந்துக்களாகிய நாம் இந்த தீவிரவாதத்திற்கு மதத்தின் சாயத்தை நாம் கொடுக்கவில்லை. எந்த ஒரு தீவிரவாதத்திற்கும் மதத்தினுடைய அடிப்படை கிடையாது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அது இந்துக்களுடைய பெருந்தன்மையாகவும், இந்துக்களுடைய சகோதரத்துவத்தை பறைச்சாற்றுவதாகவும், இந்துக்களுடைய அன்பை பறைச்சாற்றுவதாகவும் இது வந்து இருக்கின்றது. ஆனால் நம்ம இன்னொரு மறுபக்கத்தை பார்க்கும்பொழுது, தீவிரவாதிகள் நீ இந்துவான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த உடையை அகற்றி பார்த்துட்டு உறுப்பை பாற்றி வித்து ஒருத்தனை கொல்றான் அப்படின்னா அதை நீங்க என்ன வார்த்தை சொல்வீங்கன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும், பொதுமக்கள் முடிவு பண்ணணும். அது மாதிரி இருக்கின்ற சில தீவிரவாதிகளால் இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மையான ஒரு நல்ல மனம் கொண்ட, நல்ல குணம் கொண்ட மாமனிதர்களாக இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கும் இழுக்கு சேர்கின்றது அப்படின்னு சொல்றேன். அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல, நம்ம இருக்கா தீவிரவாதின்னு நம்ம உங்களுக்கு? சொல்லிட்டோம். இல்ல ஆனா இல்ல நம்ம இங்க நான் கேட்டது இருக்கக்கூடிய உங்களுக்கு, இல்ல இல்ல, எனக்கு நான் புரிஞ்சுது, கேட்ட எனக்கு கேள்வியில புரிஞ்சுது உங்களுக்கு சார். மாற்று கருத்து இருக்கான்னு கேக்குறேன். அது ஆமா இல்ல, இல்ல அதான் மாற்று இல்லைன்னு கருத்து சொல்லுங்க. இருக்கு, மாற்று கருத்து இருக்கு, அதுதான் சொல்றேன். என்ன மாற்று கருத்து சொல்லுங்க. இல்ல, இப்போ அங்க தீவிரவாதி நீங்க இந்துவா அப்படின்னு கேட்டுட்டு சுடுறான் அப்படிங்கும்போது அது தீவிரவாதின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அவர் எந்த சமூகங்கன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது ம், வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ம். சமுதாயத்தை சேர்ந்தவங்கள நம்ம எப்படி நம்ம ஒரு சொல்ல முடியும்னு நான் கேக்குறேன். யார் அவங்களால சொல்றாங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல யார் அது சொன்னாங்க? ஐ திங்க் நீங்க ஏதோ ஒரு மன அலையில வந்து நீங்க பறந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன் சர்மாஜி, அது மாதிரி இருக்க சிலர் செய்வதால் இங்கு இருக்கின்ற நல்ல மனிதர்களுக்கும் கெட்ட பெயர் வருகின்றதுன்னு நான் சொன்னேன். ம், புரியுதுங்களா? இப்ப நீங்க ஊடகத்துல இருக்கீங்க. ஊடகத்துல ஒரு 10 ஊடகக்காரங்க சரியில்லாம இருக்கீங்க, நீங்க 4 ஊடகக்காரங்க நல்லா இருக்கீங்கன்னா, 10 ஊடகக்காரங்க தவறு செய்வதால் உங்களுடைய ஊடகத்தினுடைய அந்த ஊடகம்ங்கிற அந்த வார்த்தையில உங்களுடைய வந்து அடங்கி இருப்பதால் அதனுடைய மதிப்பு குறைகின்றது. குறையுமா குறையாதா? ம், குறையாதுங்கிறீங்களா? குறையும்ல. குறையும். ஏன்னா ஊடகத்தை அந்த 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 குணத்தை சார்ந்தவர்கள், அந்த தொழிலை சார்ந்தவர்கள். ம், ஊடகம் என்பது ஒரு 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 தொழில் இல்லையா? ம், ஸோ அந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கு அந்த ஒரு இழுக்கு வந்து ஏற்படுகின்றது. ம், ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு சரியான ஒரு சமத்துவம் இல்லை, அவர்களிடம் ஒரு கரெக்டான ஒரு பார்வை இல்லை. பல வண்ணங்கள் இருக்கின்றன, பல வர்ணங்கள் இருக்கின்றன. ஸோ ஆகையால் அதே மாதிரி தான் இது மாதிரி ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்துக்களை நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி கொள்வதால் நல்ல இஸ்லாமியர் இந்தியாவில் இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கும் அந்த இழிவான ஒரு இது வந்து இம்பாக்ட் வந்து போய் சேருகின்றது அப்படின்னு சொன்னேன். அதுல உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்குன்னா அப்ப இவங்களும் அதை உண்டானவங்கிற மாதிரி அர்த்தமா போயிடும். அது புரிஞ்சுங்க நீங்க. ஓகே, அது புரியுதுங்களா? இவங்களுக்கும் பாக்குறவங்க அந்த புரிஞ்சுக்கிட்டோம், தீவிரவாதத்துக்கும் நம்மளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நோக்கம் இல்ல. அப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து ஒரு விஷயம். கேட்ட கேள்விக்கு வந்து நான் இப்ப வரேன். ஸோ ஆகையால்
இந்த விஷயத்தை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதுக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தீவிரவாதத்தை அடியோடு வேரோடு நாம் அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அதான் இந்தியா எந்த மாதிரி பதிலடி கொடுக்கும்னு நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல. இந்தியா பதிலடி எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, இதுவரை கொடுத்துட்டு வந்த பதிலடியோடு இது இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்தோன்னா பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு தலைமை குணமுடையவர். அவர் எந்தெந்த நிகழ்வு வந்து தீவிரவாதம் இந்தியாவில் ஏற்பட்டு இருக்கின்றதோ அதற்கு பதிலடி இதுவரை கொடுத்து வந்திருக்கின்றார். அதே போன்று இந்த பதிலடி மிகவும் அதிகமான ஒரு பலமான அதிரடியா திருப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அடியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவினுடைய சாபக்கேடு வந்து இந்தியாவினுடைய அந்த சில அரசியல் அமைப்பு அவர்களுக்கு இந்தியர்கள் மீதும் வந்து பற்று கிடையாது, இந்தியா மீதும் பற்று கிடையாது. அவர்களுக்கு பற்று என்பது பாகிஸ்தான் மீதும் சீனா மீதும் தான் சில பேருக்கு இருக்கும். சில பேர் கேட்குறாங்க, ஏன்ப்பா அங்கதான் பாதுகாப்பு இல்லைன்னு எப்பயாவது ஒத்துங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் போயிருக்கான், பொதுமக்களை சுட்டிருக்கான், தீவிரவாதி வந்து 4 பேர் வந்திருக்கான்னு யாரு வந்தா நானும் வரேன், அங்க மீட்டிங் வைக்கலாம், நம்ம சரியான வந்து அவங்க வந்து பதில் வந்து கொடுக்கலாம், பிஓகே கேப்சர் பண்ணலாம், இந்தியாவை வந்து அகண்ட பாரதமாக ஆக்கலாம், இல்ல சரியான பாடம் வந்து பாகிஸ்தானுக்கு புகட்டலாம், என்ன நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எதிர்கட்சியாக அப்படின்னு கேட்காம உட்கார்ந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இறந்தவர்களுடைய வலி அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு தன்னுடைய தந்தையை இழந்த அந்த மகனுடைய வலி தெரியவில்லை, தன்னுடைய கணவனை இழந்த அந்த பெண்ணுடைய வந்து வலியை அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றிலும் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ரொம்ப மலிவான எண்ணம் கொண்டவர்கள் மாற வேண்டும். அவர்கள் மாறும் பொழுதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா காண முடியும், மிகப்பெரிய அடியை நமது எதிரிகளுக்கு நாம் கொடுக்க முடியும். இதே இந்த பாராளுமன்றத்தில் தான் ஆர்டிகல் 370 கொண்டு வர்றப்ப ஒரு மூத்த தலைவர், காங்கிரஸ் தலைவர் கேட்கிறாரு பார்லிமெண்ட்ல நின்றுட்டு, நீங்க எப்படி இதை நீங்க கொண்டு வந்தீங்க, பாகிஸ்தான்ல நீங்க கேட்டிருக்கணும், பர்மிஷன் வாங்கியிருக்கணும்னு. அவை குறிப்பில் இருக்கு, பாராளுமன்ற அவை குறிப்பில். அவர் யாருக்காக பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகுதுல. எதுக்கு பாகிஸ்தான்ட்ட நாங்க போயிட்டு எங்களுடைய காஷ்மீர் நாங்க வந்து ஆர்டிகல் 370 அப்ரிகேஷனுக்கு வந்து நாங்க எதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்கணும்? சோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி பேசுகின்றவர்களுக்கு வந்து நீங்க கேள்வி கணைகளை நீங்கள் வந்து தொடுக்க வேண்டும். அதன் மீது வந்து நீங்க உங்களுடைய போக்கஸ் வந்து வைங்க. இந்தியாவை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது, இந்தியாவை மிகச்சிறந்த நாடாக எப்படி கொண்டு வருது, ஒரு சேஃபான நாடாக எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் இதை வந்து முன்னுக்கு கொண்டு வர முடியும். ஒரு ஊர்குடி தான் தேர் இழுக்க முடியும். ஆகையால் மோடி என்ன செய்வார் என்பதை விட இந்தியா என்ன செய்ய போகின்றது, நாம் என்ன செய்ய போகின்றோம், நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கணைகளை ஒவ்வொருவரும் தன்னுள் எழுப்பிக் கொள்ள வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி, இனம் எல்லாவற்றையும் தாண்டி இந்தியனாக ஒன்றிணைந்து நாம் இந்தியாவை பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஓகே சார், தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி, நேர்காணல் கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. 5-star K. Sendil மற்றும் Duvin Studios presents சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது.